கிளாஸ் 7 3 கொஷின் இங்கிலீஷ் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். 3 question. The thought came to a certain king that he would never fail if he knew the 3 things. ஒரு கிங்க்கு ஒரு யோசனை வந்துச்சான். இப்போ இந்த 3 கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் அவருக்கு கிடச்சிச்சின்னா அவரை யாராலையுமே தோக்கடிக்கவே முடியாது. These 3 things were, அந்த 3 திங்ஸ் என்னென்னா, வாட் இஸ் த ரைட் டைம் டு பிகின் சம்திங், ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் என்னது. விச் பீப்புள் ஷுட் ஹீ லிசன் டு, எந்த பீப்புள்கிட்ட அவர் லிசன் பண்ணணும். வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம் டு டூ, முக்கியமாக அவருக்கு செய்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னது. த கிங் தேர்ஃபோர் சென்ட் மெசஞ்சர்ஸ் த்ரூ ஹிஸ் கிங்டம், ப்ராமிஸ் அ லார்ஜ் சம் ஆஃப் மணி டு எனி ஒன் ஹூ வுட் ஆன்சர் தீஸ் 3 கொஷின்ஸ். ஒரு கிங்கு அந்த கிங்கு மெசஞ்சர்ஸ்லாம் கிங்டம்லேருந்து அனுப்பிச்சாரு. அப்புறம் இந்த பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மணி தருவேன்னு சொல்லியிருக்காரு. மெனி வைஸ் மேன் கேம் டு த கிங், நிறைய புத்திசாலிங்க கிங் கிட்ட வந்தாங்க. பட் தே ஆல் ஆன்சர் ஹிஸ் கொஷின் டிஃப்ரெண்ட்லி, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணாங்க. இன் ரிப்ளை டு த ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ரிப்ளை சம் செட் த கிங் மஸ்ட் ப்ரிப்பேர் அ டைம் டேபிள், கிங்கு ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் தென் ஃபாலோ இட் ஸ்ட்ரிக்ட்லி, அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒன்லி இன் திஸ் வே தே செட், இந்த வேலை மட்டும்தான் அவங்க குட் ஹீ டூ எவ்ரி திங் அட் த ப்ராப்பர் டைம், இந்த வே ஃபாலோ பண்ணால் தான் அவங்க எல்லாத்தையும் ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதர் செட் தட் இட் வாஸ் இம்பாசிபிள் டு டிசைட் இன் அட்வான்ஸ் த ரைட் டைம் ஃபார் டூயிங் சம்திங். அட்வான்ஸாக நம்மளால் டிசைட் பண்ணவே முடியாது ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்டான டயத்தில் பண்ணுறதுக்கு, அது இம்பாசிபிளான விஷயம்னு சொல்கிறாங்க சில பேர். த கிங் ஷுட் நோட்டீஸ் ஆல் தட் வாஸ் கோயிங் ஆன், இதெல்லாம் போயிட்டுருக்கிறத கிங் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவாய்ட் ஃபூலிஷ் ப்ளஷர்ஸ் and always do whatever seemed necessary at the time. ஒருத்தர் எல்லாத்தையும் நிறுத்தி உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. Yet others said that the king need a council of wise men who would help him act at the proper time. கரெக்டான டயத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சில் ஆஃப் வைஸ் மேன் அவர் கூட எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் பிகாஸ் ஒன் மேன் வுட் ஃபைண்ட் இட் இம்பாசிபிள் டு டிசைட் கரெக்ட்லி, ஒரு ஆளால் மட்டும் அதை கரெக்டாக டிசைன் பண்ண முடியாது. வித்தவுட் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல். த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், கரெக்டான டைம் ஃபார் எல்லா ஆக்ஷனுக்கும். பட் தென் அதர்ஸ் செட் தட் தேர் were some things which could be urgent, சில திங்ஸ் அர்ஜென்ட்டாக இருக்கும். these things could not wait for the decision of the council, இதுக்கு கவுன்சில் கிட்டேருந்து டெசிஷன் அவங்களால எடுக்க முடியாது. in order to decide the right time for doing something it is necessary to look into the future, அது நீங்கள் ஃப்யூச்சர் தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. and only magicians could do that, magiciansால் மட்டும்தான் அது பண்ண முடியும். the king therefore would have to go to magicians, அதனால் நீங்கள் magiciansகிட்ட போங்கன்னு சொல்கிறாங்க. in their answer to the second question some said that the people most necessary to the king were his counselors தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பீப்புள்னு சொன்னாங்க சில பேர். other said the priest, சில பேர் பூசாரின்னு சொன்னாங்க. few others chose doctors, சில பேர் டாக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. and yet others said that his soldiers were the most, அவரோட சோல்ஜர்ஸ் தான் ரொம்ப மோஸ்ட் நெசசரியானவங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. to the third question some said science, மூணாவது கொஷினுக்கு சில பேர் சயின்ஸ்னு சொன்னாங்க, சில பேர் ஃபைட்டிங்னு சொன்னாங்க, இன்னும் சில பேர் ரிலீஜியஸ் வர்ஷிப்னு சொன்னாங்க. As the answer to his question were so different, the king was not satisfied and gave no reward. Instead, he decided to seek the advice of a certain hermit. அந்த கிங்குக்கு இந்த ஆன்சர்ஸ்லாம் இதே இல்லை, உடன்பாடே இல்லை, சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. அதனால யாருக்கும் எந்த ரிவார்டும் கொடுக்காம இவர் ஒரு ஹர்மிட்டை போய் மீட் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறாரு. ஹர்மிட்னா அவங்க மட்டும் தனியாக ஒரு வீட்டில் இருப்பாங்க. ரொம்ப
அவங்களோட லைஃப்பை அவங்களே லீட் பண்ணுவாங்க. அவங்க தான் ஹெர்மிட். ஹூ வாஸ் வைட்லி நோன் ஃபார் இஸ் விஸ்டம். த ஹெர்மிட் லிவ்ட் இன் அ வுட் விச் ஹீ நெவர் லெஃப்ட். அவர் வீட்டை விட்டு அவர் போனதே இல்லை. ஹீ சா நோ ஒன் பட் சிம்பிள் பீப்புள். இவர் யாரையும் அவ்வளோவா பார்க்க மாட்டார், ஆனால் சிம்பிளான பீப்புள்ஸை பார்ப்பார். அண்ட் ஸோ த கிங் புட் அண்ட் ஆர்டினரி கிளாத்ஸ். கிங் ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டு பிஃபோர் ஹீ ரீச்டு த ஹெர்மிட் ஹட் த கிங் லெஃப்ட் ஹிஸ் ஹார்ஸ் வித் ஹிஸ் பாடி கார்ட் அண்ட் வெண்ட் அலோன். அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் அந்த அவரோட பாடி கார்டோட ஹார்ஸை விட்டுட்டு தனியாக நடந்து போகிறாரு. ஆஸ் த கிங் கேம் நியர் த ஹெர்மிட் ஹட் ஹீ சா த ஹெர்மிட் டிக்கிங் த கிரவுண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹட். அவர் ஹெர்மிட் அவரோட வீட்டுக்கு முன்னாடி குழி தோண்டிட்டு இருந்ததை பார்க்குறாரு. ஹீ கிரீட்டட் த கிங் அண்ட் கண்டினியூட் டிக்கிங். அவர் கிங்கை பார்த்துட்டு கிரீட் பண்ணி வணக்கம் சொல்லிவிட்டு மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. த கிங் வாஸ் ஓல்ட் அண்ட் வீக். த ஹெர்மிட் வாஸ் ஓல்ட் அண்ட் வீக். ஹெர்மிட் ரொம்ப வயசானவராகவும் வீக்காகவும் இருந்திருக்காரு. அண்ட் ஆஸ் ஹீ ஒர்க்டு த ப்ரீத்ட் ஹெவிலி. அதுக்கப்புறம் வேலை பார்க்கறதுனால பெருமூச்சு விட்டார். த கிங் வெண்ட் அப் டு த ஹெர்மிட் அண்ட் செட், ஐ ஹாவ் கேம் டு யூ வைஸ் ஹெர்மிட். உங்களுக்காக தான் வந்திருக்கேன். டு ஆஸ்க் யூ டு ஆன்சர் 3 questions. உங்களுக்கு 3 questionஸ்க்கான ஆன்சர். How can I learn to do the right thing at the right time? Who are the people I need most? And what affairs are the most important? அந்த 3 questionும் ஆன்சர் என்னன்னு சொல்லி ஹெர்மிட்டை கேட்குறாரு. த ஹெர்மிட் லிசன் டு த கிங் பட் டிட் நாட் ஸ்பீக். அந்த கிங்கை சொல்கிறது கேட்குறாரு, ஆனால் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஹீ வெண்ட் ஆன் டிக்கிங். இவர் மறுபடியும் டிக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிவ் த கிங் ஹிஸ் ஸ்பேட். கிவிங் த கிங் ஹிஸ் ஸ்பேட். தென் ஹீ சாட் டவுன் ஆன் த கிரவுண்ட். சரிங்க பேராகிராஃப். த ஹெர்மிட் லிசன் டு த கிங். ஹீ வெண்ட் ஆன் டிக்கிங். யூ ஆர் டயர்ட் செட் த கிங். லெட் மீ டேக் த ஸ்பேட் அண்ட் ஒர்க் இன் யுவர் பிளேஸ். நான் இந்த ஸ்பேட் எடுத்து இந்த ஸ்பேஸில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ்னு ஹெர்மிட் சொல்லி கிவிங் த கிங் ஹிஸ் ஸ்பேடை கிங் கையில் கொடுக்குறாரு. தேட் ஹீ சாட் டவுன் ஆன் த கிரவுண்டில் அப்படியே உட்கார்றாரு. வென் த கிங் ஹேட் டக் 2 beds. 2 அடி தோண்டும் போது ஹீ ஸ்டாப்ட் அண்டு ரிப்பீட்டட் த கொஷின். அவர் நிப்பாட்டிட்டு மறுபடியும் கொஷினை கேட்டார். ஹெர்மிட் கேவ் நோ ஆன்சர். ஹெர்மிட் ஆன்சர் எதுவும் கொடுக்கவே இல்லை. பட் ஸ்டுட் அப். ஆனால் எந்திரிச்சு நின்று ஸ்ட்ரெச்சிங் அவுட் ஹிஸ் ஹேண்ட் ஃபார் த ஸ்பேட். எந்திரிச்சு நின்று கையை நீட்டார் ஸ்பேடுத்தா அப்படின்ட்டு. அண்ட் செட் நவ் யூ ரெஸ்ட். இப்போ நீ ரெஸ்டடு, நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஹெர்மிட் சொல்கிறாரு. ஆனால் பட் த கிங் டிட் நாட் கிவ் ஹிம் த ஸ்பேட் அண்ட் கண்டினியூ டிக்கிங். கிங் ஸ்பேட் கொடுக்காம மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. 1 hour பாஸ்ட்டு. 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் தென் அனதர். அதுக்கப்புறம் இன்னொன்று. த சன் வெண்ட் டவுன் பிஹைண்ட் த ட்ரீஸ்க்கு பின்னாடி சன் போயிடுச்சு. அண்ட் அட் லாஸ்ட் த கிங் ஸ்டக் த ஸ்பேட் இன் டு த கிரவுண்ட் அண்ட் செட், ஐ கேம் டு யூ வைஸ் மேன். நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். ஃபார் அன் ஆன்சர் டு மை 3 question. என்னோட 3 questionக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இஃப் யூ கேன் கிவ் மீ நோ ஆன்சர். எனக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கலைன்னா டெல் மீ ஸோ ஐ வில் ரிட்டன் ஹோம். நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். ஹியர் கம்ஸ் சம் ஒன் ரன்னிங் செட் த ஹெர்மிட். அங்கே யாரோ ஓடி வராங்க பாருன்னு சொல்லி ஹெர்மிட் சொல்கிறாரு. த கிங் டர்ன்ட் அரவுண்ட் அண்ட் saw a bearded man running towards them. என்னென்னா அவர் கிங் திரும்பி பார்க்குறாரு. ஒரு அடிப்பட்ட மேன் அவங்கள நோக்கி ஓடி வராரு. ஹிஸ் ஹேண்ட்ஸ் வேர் pressed against the stomach. வயிற்றை அமுக்கிக்கிட்டே வராரு. ஃப்ரம் விச் blood was flowing. அதில் ரத்தம் வந்துட்டே இருந்துச்சு. when he reached the king he fainted and fell to the ground. கிங்கை ரீச் பண்ணும்போது மயங்கி கிரவுண்டில் விழுந்துடுறாரு.
The king and the hermit removed the man's clothing and found a large wound in his stomach. கிங்கும் ஹெர்மிட்டும் அவரோட கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணி ஸ்டொமக்கில் வந்து ஒரு பெரிய wound இருந்துச்சு. The king washed and covered it with his handkerchief. கிங்கோட ஹேண்ட்கர்ச்சீஃப் வச்சு அந்த wound-ஐ கவர் பண்ணி வாஷ் பண்ணுறாரு. The king redressed the wound until at least the bleeding stopped. கிங்கு வந்து அவரோட wound-ஐ வந்து மறுபடியும் தொடச்சிக்கிட்டே இருக்காரு, அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிற வரைக்கும். The man felt better and asked for something to drink. கொஞ்சம் அவனுக்கு வந்து பரவாயில்ல, குடிக்கிறதுக்கு எதாவது கிடைக்குமான்னு கேட்குறான். The king brought fresh water and gave to him. ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வந்து எடுத்துகிட்டு அவன்கிட்ட கிங் கொடுக்குறாரு. By this time the sun had set and the air was cool. இப்போ வந்து சன் செட் ஆகி ஏர்லாம் கூல் ஆயிடுச்சு. The king with the hermit's help carried the wounded man into the hut and laid him on the bed. இந்த கிங்கும் ஹெர்மிட்டும் அந்த wounded மேனை தூக்கிட்டு வந்து ஹட்டுக்குள்ளே கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. The man closed his eyes and lay quiet. மேன் வந்து அவன் கண்ணை மூடிட்டு அமைதியாக படுத்திருக்கான். The king tried by his walk and the work he had done, lay down on the floor and slept throughout the night. அப்படியே அவரும் கிங்கும் இங்கே படுத்து நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டாரு. When he awoke, it was several minutes before he could remember. அவருக்கு வந்து ரொம்ப நேரம் போன மாதிரி தெரிஞ்சது. Where he was or who the strange bearded man lying on the bed was. அந்த bearded man வந்து பெட்டில் படுத்திருந்தவன் forgive me said the bearded man. forgive meன்னு சொல்கிறான் in a weak voice, வீக்கான வாய்ஸில். When he saw the king was awake, I don't know you and have nothing to forgive for, said the king. எனக்கு உன்னை தெரியவே தெரியாது, அதுக்கப்புறம் உன்னை மன்னிக்கிறதுக்கு எங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு கிங் சொல்கிறாரு. You do not know me but I know you. உங்களுக்கு என்னை தெரியாதான், எனக்கு உங்களை தெரியும். I am that enemy of yours who swore revenge on you. நான் தான் உங்களை எதிர்த்து பழி வாங்குகிற எனிமி. பிகாஸ் யூ புட் மை பிரதர் டு டெத். என்னோடய பிரதரை வந்து நீங்கள் கொண்டுட்டீங்க. அண்ட் சீஸ்டு மை ப்ராப்பர்ட்டி. என்னோடய ப்ராப்பர்ட்டியும் சீஸ் பண்ணிட்டீங்க. ஐ நியூ யூ ஹேட் கான் அலோன் டு see that hermit. நீங்கள் வந்து அந்த ஹெர்மிட்டை தான் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐ மேட் அப் மை மைண்ட் டு கில் யூ ஆன் யுவர் வே ஹோம். நீங்கள் வீட்டுக்கு திரும்பும் போது உங்களுக்கு கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் த டே பாஸ்ட் அண்ட் யூ டிட் நாட் ரிட்டன். நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், நீங்கள் வரவே இல்லை. ஸோ ஐ லெஃப்ட் மை ஹிட்டிங் பிளேஸ். நான் ஒளிஞ்சிருந்த இடத்த விட்டு வெளியே வந்து அண்ட் ஐ கேம் அப்பான் யுவர் பாடி கார்டு. உங்களோட பாடி கார்டை தாண்டி வந்தேன். அவன் வந்து ஹூ ரெக்கக்னைஸ்டு மீ அண்ட் wounded மீ. அவன் வந்து என்னைய அடையாளம் கண்டுபிடிச்சி என்னைய வந்து இந்த மாதிரி காயப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்கிறான். I escaped from him but I should have died if you had not dressed my wounds. நீங்கள் என்னை வந்து கேர் எடுத்து என்னோடய ஊண்டை வந்து என்னோடய ஊண்டை வந்து சரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் இந்த இடத்துல செத்துருப்பேன். I wished to kill you and you have saved my life. நான் வந்து உங்களை கொல்ல பார்த்தேன், ஆனால் நீங்கள் வந்து என்னோட லைஃபை சேவ் பண்ணியிருக்கீங்க. Now if I live I will serve you as your most faithful servant and will order my son to do the same. Forgive me. நான் வந்து உயிரோடு இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான சர்வெண்ட்டாக நான் இருக்கேன். நான் என்னோடய பசங்களையும் என்னோடய பையனையும் வந்து இதே வேலையை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். The king was very happy. கிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அந்த கிங்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரோட எனிமையை வந்து ஈஸியாகவே
சமாதானம் ஆயாச்சு அப்படின்றதுனால சந்தோஷமாக இருக்கார். அண்ட் ஹேவ் ஒன் ஹிம் அஸ் அ ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டாக அவரை ஜெயிச்சிருக்காரு. He not only forgave him but said he would send his servants and his own doctors to look after him. மன்னிச்சுட்டதோடு மட்டும் இல்லாமல் அவரோட சர்வன்ட்ஸையும் ஓன் டாக்டர்ஸையும் அவரை பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு ப்ராமிஸ் டு கிவ் பேக் த மேன் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி, அவரோட ப்ராப்பர்ட்டியும் திரும்பி கொடுக்குறதா சொல்கிறாரு. லீவிங் த wounded man, அந்த wounded மேனை விட்டுட்டு the king went out the hut and looked around for the hermit. வெளியே ஹட்டை விட்டு வெளியே வந்து ஹர்மிட்டை பார்க்கறக்காக சுற்றி தேடி பார்க்குறாரு. பிஃபோர் கோயிங் அவே he wished once more to get answers to these 3 questions. போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இவர்கிட்ட கடைசி கேட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாரு. The hermit was on his knees sowing seeds in the bed that had been dug the day before. நேற்று வந்து அந்த தோண்டி வச்சிருந்த அந்த குழியில் வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து விதைச்சிட்டு இருந்தார், முட்டி போட்டு விதைச்சிட்டு இருந்தார். The king went up to the hermit and said, கிங் வந்து ஹெர்மிட்டை போய் சொன்னார், for the last time I beg you to answer my question, wise man. கடைசி வாட்டியாக உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், எனக்கு இந்த ஆன்சர் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. You have already been answered. நீ வந்து ஆல்ரெடி உனக்கு ஆன்சர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. Said the hermit, still bending down to the ground and looking up at the king as he stood before him. இது வந்து அவர் கீழே கிரவுண்டை பார்த்துட்டு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று கிங்கை பார்க்குறாரு. How have I been answered? What do you mean? நான் எனக்கு எப்படி ஆன்சர் கிடச்சிருக்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கிங் கேட்குறாரு. How you not see? நீ ஏன் பார்க்கல? replied the hermit. If you had not pitied my weakness yesterday and had not dug these beds for me, you have gone away. நீ வந்து என்னோடய வீக்னஸை தெரிஞ்சுக்காம இந்த குழியெல்லாம் எனக்கு நீ தோண்டி கொடுக்காம இருந்தேன்னா நேரத்தில் நீ கிளம்பியிருப்ப. Then that man would have attacked you and you would have wished you had stayed with me. அந்த நீ மட்டும் போயிருந்தேன்னா அந்த மேன் வந்து உன்னை அட்டாக் பண்ணியிருப்பான். and wished you had stayed with me. அதனால அதுக்கு பதிலாக நீ வந்து என் கூட இருந்துட்ட. So the most important time was when you were digging the beds. உன்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வந்து இந்த பெட்ஸை வந்து டிக் பண்ணும்போது தான். and I was the most important man. நான் தான் அவனுக்கு வந்து அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். and to do me good was your most important business. எனக்கு நல்லது செய்கிறது தான் உன்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாரு. afterwards when the man ran to us, அதுக்கப்புறம் அந்த மேன் வந்து நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட ஓடி வரும்போது the most important time was when you were caring for him. the most important time வந்து நீ வந்து அவனுக்காக கேர் எடுத்துக்கிட்டது தான். because if you have not dressed his wounds he would have died without having made peace with you. நீ மட்டும் அவனோட அந்த wound வந்து துடைக்காமல் ட்ரெஸ் பண்ணாமல் இருந்தேன்னா இனி இடத்துல வந்து அவன் இறந்து போயிருப்பான், அவன் வந்து உன் கூட சமாதானம் ஆகாமே இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ he was the most important man. அவன் தான் உனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். and what you did for him was the most important business. அவனுக்கு நீ என்ன பண்ணியோ அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். remember then there is only one time that is important and that time is now. ஒரே ஒரு டைம் தான் இருக்குது, அதான் இம்பார்ட்டண்ட். அந்த டைம் வந்து இப்போ தான். it is the most important time because it is the only time we have any power to act. அது மட்டும்தான் இம்பார்ட்டண்டான டைம், ஏன்னா அந்த டயத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்கும். the most necessary person is the person you are with at a particular moment. அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில் யார் கூட இருக்கீங்களோ அவங்க தான் வந்து மோஸ்ட் நெசசரியான பர்சன்னு சொல்கிறாரு. for no one knows what will happen in the future. யாருக்குமே ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் தெரியாது. and whether we will meet anyone else. நம்ம யாராவது மீட் பண்ணுவோமான்னு தெரியாது. the most important business is to do that person good. அந்த பர்சனை வந்து அந்த பர்சனுக்கு நம்ம நல்லது பண்ணுறது தான்
மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பிஸ்னஸ் பிகாஸ் வி வேர் சென்ட் இன் டு த வேர்ல்ட் ஃபார் தட் பர்பஸ் அலோன். அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம இந்த வேர்ல்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். ஸ்டோரி பை லியோ டால்ஸ்டாய். இந்த புக்கோட இந்த லெசனோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். சொல்யூஷனும் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். தேங்க்யூ.